இன்னைக்கு ஒயிட் ஹவுஸோட இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் தான் பார்க்க போறோம். ரீசெண்டாக நடந்த யூஎஸ் எலெக்ஷன்ல டெமோக்ராட் வெர்சஸ் ரிப்பப்ளிகன், அதாவது கமலா ஹாரிஸ் வெர்சஸ் ட்ரம்ப் ஜெயிச்சு யூஎஸ் பிரசிடென்ட் ஆனாருன்னு உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும். வாஷிங்டன் டிசியில் இருக்கிற யூஎஸ் கேபிட்டல்ல இனாகிரேஷன் முடிச்சுட்டு பரேட் செரமனியோட ஒயிட் ஹவுஸ்க்கு வந்திருக்காரு டொனால்ட் ட்ரம்ப். ஒயிட் ஹவுஸில் பிரசிடென்ட்டோட ஃபேமிலி மெம்பர்ஸ், க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னு எல்லாராலுமே தங்க முடியும். இதில் ஃபேக்ட் என்னன்னா, நியூ பிரசிடென்ட் உள்ள வரும்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒயிட் ஹவுஸை ரெனோவேட் பண்ணுறது ஒரு ஷாக்கிங்கான நியூஸ். அதுவும் எவ்வளோ மணி நேரத்தில் தெரியுமா? வெறும் 6 மணி நேரத்தில். ஜான் 20 ட்ரம்ப் வந்து இனாகிரேட் ஆகிட்டு அன்றைக்கி ஈவினிங் 5 PM தான் வந்து ஒயிட் ஹவுஸ்க்குள்ள வராங்க. ஆனால் ஜனவரி 20 காலையில் 6 to 12 PM வந்து ஒயிட் ஹவுஸ் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய ரூமு, எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸ், டைனிங் எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரி ரெனோவேட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். எவ்வளோ கீனானா அவங்களுக்கு என்ன சாப்பிட பிடிக்கும் அப்படிங்கிறதுலேருந்து என்ன டூத் பேஸ்ட் யூஸ் பண்ணுவாங்கன்ற வரைக்கும் ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணி வச்சிருவாங்களாம். அது மட்டும் கிடையாது, பிரசிடென்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் அவங்களோட ரூம்ல என்ன மாதிரி வால் டெக்கார் வேணும், என்ன வால் கலர் வேணும், என்ன கலர் சீலிங் வேணும், கார்பெட் ஃப்ளோர் வேணுமா, ஹார்ட் ஃப்ளோர் வேணுமா, என்ன கலர் கார்பெட் போடணும், என்ன கலர் கர்டன்ஸ் போடணும், பாத்ரூம்ல என்ன டவல் வேணும், பெட்ஷீட், பில்லோஸ் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்களுக்கு ஏற்ற மாதிரியே சேஞ்ச் பண்ணி வைப்பாங்களாம். இதெல்லாம் எதுக்கு தெரியுமா? அவங்களுக்கு எந்த ஒரு அன்கம்ஃபர்டபுள் ஃபீலிங்கும் வரக்கூடாது. அவங்க வீட்டில் எப்படி இருந்தாங்களோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கணுன்றதுக்காக தான் இவ்வளோ எஃபர்ட் போட்டிருக்காங்க. இந்த எல்லா ஒர்க்குமே சீஃப் அஷர், த ஹெட் ஆஃப் ஆல் தி ஸ்டாஃப்ஸ் இன் தி ஒயிட் ஹவுஸ், அவரோட தலைமைக்கு கீழே தான் நடக்குமா. இது எல்லாத்தையுமே முடிச்சுட்டு பிரசிடென்ட் அன்னைக்கு பதவி ஏற்றுட்டு ஒயிட் ஹவுஸ் வந்த உடனே அந்த சீஃப் அஷர் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன தெரியுமாங்க? வெல்கம் ஹோம் மிஸ்டர் பிரசிடென்ட், திஸ் மீன்ஸ் அ லாட்ல. உங்களுக்கு இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் வேணுமா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.